ஓட்டக்குளத்தில் உள்ள 2வது மேட்சா வடகாடு விஸ் பனங்குளம். பனங்குளத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க தமிழ் மற்றும் நிசாந்த். ஓப்பனிங் ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு வடகாடு சார்பா சுபாஷ். முதல் பந்து தட்டியிருக்காருங்க, ஒரு செல்லமாக தட்டியிருக்காரு. பவுண்டரியை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். விரட்டி போகிறார் பாலாஜி ப்ரோ, எடுத்துட்டாருங்க. 2 ரன்னுக்கான ஒரு தேடல். அடுத்த பந்து கால் லைனில் கொண்டு வந்து போட்டாருங்க, தட்டியிருக்காரு. அங்கே ரகு இருக்காரு, கண்டிப்பாக ஒரு ரன் தான் விடுவார். நல்ல ஒரு ஃபீல்டர், ஒரு ரன்னு. இந்த மேட்சுக்கு 8 ஓவர் சொல்லியிருக்காங்க, 3 ஓவர் பவர் பிளே. கேட்ச்னு நினைக்கிறேங்க, விக்கெட் கொடுத்துருக்காரு. விக்கெட் மூலமாக தன்னோட இதை இழக்கிறாரு. அடுத்த பனங்குளத்துக்கு அடுத்த விக்கெட்டுக்கு வந்திருக்காரு பூந்தமிழன். நல்ல ஒரு அருமையான தமிழ் பேருங்க, பூந்தமிழன் சுபாஷ். பூந்தமிழனுக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து 4th முயற்சி பண்ணாருங்க, மாட்டலை. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க, ஒன்றும் பண்ண முடியல. விக்கெட்டுக்கான சான்ஸ் கேட்டாங்க. ஒரு ஓவர் முடிஞ்சதில் 2 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க பனங்குளம் டீம். முதல் பந்து தமிழுக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சு பார்த்தாருங்க, ஒன்றும் கிடைக்கல. பாலாஜி வந்திருக்காருங்க, அடுத்த ஒரு போடுறதுக்கு அடிச்சிருக்காருங்க. விட்டுட்டாருங்க, மிஸ்ஃபீல்டு காரணமாக ஒரு ரன் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து பூந்தமிழனுக்கு அடிச்சிருக்காருங்க, நல்ல ஒரு ஷாட்னு சொல்லலாம். கேட்சுங்க, நியூ பால் காரணமாக இங்கே சேஸாக பிடிச்சிட்டாரு. உண்மையிலே அந்த என்ன இருந்தால் கண்டிப்பாக பெரிய சிக்ஸே போயிருக்கும். பூந்தமிழன் தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, 6 நினைக்கிறேன், 4. அடுத்த பந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைலுங்க, லெக் பை மூலமாக ஒரு ரன் கிடைக்கும், ஒரு ஓட்டங்கள். அடுத்த பந்து தமிழனுக்கு நல்லா அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 10 அடிச்சு அதுக்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க பனங்குளம். 3வது ஓவர் போட வந்திருக்காரு ரகு. நல்ல ஒரு பந்து வச்சு. அடுத்த பந்து நல்ல ஒரு பாலுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, ஒரு ஷார்ட் பிச் பந்த. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு பாருங்க, சேஷா. 2 ரன் கிடச்சிருக்கு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, கவர்ஸில் போயிருக்கு ஒரு பந்து. ஒரு ரன்னுக்கான ஒரு முயற்சி தான் இருக்கும். அடுத்த பந்து விஜய்க்கு ரகு திரும்பி அடிச்சிருக்காருங்க, கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க கேட்சை. அடுத்த பந்து வந்திருக்காரு சந்தோஷ், ஒய்டு. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க, போயிட்டு மருகி கேட்சான்னு பார்த்தா கேட்சுங்க, கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. கேட்ச் மூலமாக தன்னோட விக்கெட் இழக்கிறாரு பேட்ஸ்மேன். 3 ஓவருக்கு 14 அடிச்சு அதுக்காண்டி 4 விக்கெட் இழந்திருக்காங்க பனங்குளம். நல்ல ஒரு பவுலிங் ஸ்டைல்னு சொல்லலாம் வடகாடு. சுபாஷ் வந்திருக்காரு, அடுத்த ஒரு புறத்துக்கு இறங்கி அடிக்கிறதுக்கான முயற்சி. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரன் ஓடி இருக்காங்க, சாரி ஓடலை. அடுத்த பந்து சுபாஷ் டேஸாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து இதுவும் டாட் பாலுங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க, என்ன நடக்க பார்க்கலாம். ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு, ஓவர் த்ரோ மூலமாக இன்னொன்று கிடைக்கும் கண்டிப்பாக. அடித்த பந்து ஓவர் த்ரோக்கு விட்டாரு, 2 ரன்கள். அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க, ஒரு ரன்னுக்கான முயற்சி நினைக்கிறேன், இல்லை ஓடலை. ஒய்டு கொடுத்துருக்காங்க, உண்மையில 2வது கிரீஸை தாண்டி பிடிச்சாங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 2 ரன்னே ஓடி இருக்காங்க. விக்கெட்டுக்கான சான்ஸ் ரீச் சொல்லிட்டாங்க. 4 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் வந்திருக்காங்க பனங்குளம். அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு ரகு. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க, நல்ல ஸ்ட்ரைட் திசையில் அடித்தார். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும், இங்கே சுபாஷ் எடுத்து போட்டுறாரு. அடுத்த பந்து படிப்படியாக வேகம் பெற்று 4th அடிச்சிருக்காருங்க, ட்ரை பண்ணாருங்க.
மாட்டலை. ஒரு ரன்னுக்கான முயற்சி. அடுத்த பந்து ரகு தமிழனுக்கு அடிச்சிருக்காருங்க. கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க. சேஷா பிடிச்சிட்டாரு. இதோட 5வது விக்கெட் இழக்கிறாங்க பனங்குளம். பனங்குளத்துக்கு அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு மகேஷ். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கேட்சுங்க. கேட்சை பிடிச்சிட்டாருங்க ரகு. அடுத்தடுத்த 2 விக்கெட் எடுத்திருக்காரு ரகு பெரும். ஹாட்ரிக்கான வாய்ப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு ராஜதுரை. நல்ல ஒரு பந்துங்க. விட்டுட்டா நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்புங்க. இங்கேருந்து அருள்கிட்டேருந்து நல்ல ஒரு ஸ்டாப். கீப்பர் மிஸ் பண்ணது கண்டிப்பாக 4 போயிருக்கும். இந்த ஓவரோட கடைசி பந்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. 5 ஓவருக்கு 21 ரன் அடிச்சு 6 விக்கெட் இழந்திருக்காங்க பனங்குளம். 2வது ஒரு தனக்கான 2வது ஓவரையும் அணிக்காக ஒரு 6வது ஓவரையும் போட வந்திருக்காரு பாலாஜி. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக பெரிய 6ஆக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க. நல்ல ஒரு பேட்டிங் பனங்குளத்துக்குலேருந்து. அழகுராஜ் அடித்த ஒரு மிகப்பெரிய 6. அடுத்த பந்து 4th அம்பல திரும்பி அடிக்க முயற்சி பண்ணுறாங்க டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் திசையில் கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாருங்க சேஷா. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு கவி. பார்க்கலாம் என்ன செய்கிறாருன்னு. அடிச்சிருக்காருங்க. உண்மையில் நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. ஒரு ரன்னுக்கான முயற்சி. இந்த ஓவருக்கு நல்ல ஒரு பந்து வச்சுங்க. 6 ஓவருக்கு 29 அடிச்சு 7 விக்கெட் இழந்திருக்காங்க பனங்குளம். நல்ல ஒரு பவுலிங்னு சொல்லலாம் வடகாடு. அடுத்த ஒரு போட வந்திருக்காரு சேஷா. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சி. அடுத்த பந்து சேஷா அடிச்சிருக்காருங்க டாப்ல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேட்சுங்க. சுபாஷ் அங்கே நல்ல ஒரு ஃபீல்டராக கேட்ச் பிடிக்கப்படுது. கேட்ச் மூலமாக தன்னோட 8வது விக்கெட் இழக்கிறாங்க பனங்குளம். அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். இது கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க. அடுத்தடுத்த விக்கெட் இழந்திருக்காங்க. 9வது விக்கெட்டோட இருக்கிறாங்க பனங்குளத்துக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. லாஸ்ட் விக்கெட் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பால். லாஸ்ட் 1 பால் சொல்லலாம். போட்டிருக்காருங்க. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அடிக்கப்பட்ட பந்து விக்கெட்டான்னு பார்க்கலாம். இல்லை, த்ரோ ஃபெயிலியர். 7 ஓவருக்கு 31 அடிச்சு அதுக்காண்டி 9 விக்கெட் எழுந்திருக்காங்க பனங்குளம். லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு பிரபாரணன். முதல் பந்து தமிழுக்கு பிரபாரணன். நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஓட்டுங்க மட்டுமே. அடுத்த பந்து நல்ல ஒரு பாருங்க. சிங்கிள் கிடைக்கும். அடுத்த பந்து நல்ல ஒரு சுத்துங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு டாட். லாஸ்ட் பால் நல்ல ஒரு டாட்டுங்க. இதோட இந்த ஓவர் முடியுது. 8 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க. அதுக்காண்டி 9 விக்கெட் இழந்திருக்காங்க. 8 ஓவருக்கு 34 ஆடினா வடகாடை வின் பண்ணலாம். அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா பனங்குளம் ஜெயிக்கலாம். வடகாடுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்திருக்காங்க தர்மா விஸ் பாலாஜி. முதல் பந்து நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. அப்போக்கிட்ட இருந்து முதல் பந்து நல்லாவே தொடங்கியிருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வீச்சாளர். அடுத்த பந்து வாவ், வாட் அ சூப்பர் பவுலிங்க. ஒரு பெரிய அப்பீல். அப்பு என்ற ராஜதுரை செம்மையான பவுலிங் ஸ்கில் வச்சுருக்காருங்க கையில். உண்மையில் நல்ல டேர்ன் ஆகி நல்ல வேஸ்லையும் கூட வருது. நல்ல ஒரு பந்து வச்சுங்க. அடுத்த பந்து தர்மாவுக்கு டேஸாக கொண்டு வந்து கொடுத்தாருங்க. ஒரு சிங்கிளுக்கான முயற்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிளாக இல்லை, 2 ரன்னே ஓடுவாங்க. ஈஸியாகவே ஓடிட்டாங்க. ஓவர் த்ரோன்னு சொல்லி இதோட 4வது ரன் ஓடிருக்காங்க. இப்போ 5வது ரன் ஆகிடுச்சு. உண்மையில் 1 ரன்னுக்கு மட்டும் கட் பண்ண வேண்டியதாக 4 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பாலாஜி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்குக்கு. முதல் பந்து சந்திக்கிறார். அடிச்சிருக்காருங்க கவர்ஸ் மேலே. கண்டிப்பாக அது 4 கறக்கும். கடந்துருச்சுங்க 4. லாஸ்ட் பால் பவர் பிளேயர் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டருக்கே போயிருக்கு. மிஸ் பண்ணிட்டாருங்க. பிடிக்க வேண்டிய பந்து சின்ன ஒரு தடுமாட்டத்தினால. ஏன்னா அன்னியவன் பிச்சு 4ஓட முடிச்சிருக்காரு. அடுத்தடுத்து 2-4 அடிச்சு கொடுத்துருக்காரு. 1 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 13 ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு. அதுக்கு எந்த ஒரு விக்கெட் இழக்கல.
பவர் பிளேயோட 2வது ஒரு படம் வந்திருக்காரு பனங்குளத்தை சேர்ந்த சதீஷ். முதல் பந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ்க்கான மைண்டுங்க. அடுத்த பந்து தட்டியிருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி ஓடிட்டாங்க. ரொம்ப குயிக்கான ரன்னிங். ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு பாலாஜி. பார்க்கலாம் சதீஷ் பாலா என்ன செய்கிறாருங்கிற. அடிச்ச பார்த்தாருங்க, மாட்டலை. அடுத்த பந்து நல்லா அடிச்சு பார்த்துருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கேப்பில் விழுந்துருச்சுங்க. ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். அடுத்த பந்து தர்மாவுக்கு அடிச்சிருக்காருங்க. அவரோட சிக்னேச்சர் ஸ்டார்ட்னு சொல்லலாம். இது பந்து என்னவென்று பார்க்கலாம். மிஸ் பண்ணிட்டாருங்க. கொஞ்சம் கரடு மூடான பிச்சு தான். 4 போயிடுச்சு. அடுத்த பந்து தர்மாவுக்கு சதீஷ் 4th அம்பில் திரும்பி அடிக்கிறதுக்கு முயற்சிங்க. குயிக்காக போட்டாங்க. 2 ஓவருக்கு 19 அடிச்சிருக்காங்க வடகாடு. அதுக்கடி எந்த விக்கெட் விளக்கல. ரொம்ப நல்ல ஸ்டார்ட். முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. டாப் பிச் ஆயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாருங்க. நல்ல ஒரு பவுலர் அப்பு. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு அருண். பெரிய சிக்ஸர்கள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அடிச்சிருக்காருங்க. கவர்ஸில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 4 கிடக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அங்கே சிறப்பான ஒரு ஃபீல்டர். ரொம்ப வேகமாக வந்து எடுத்தார். ஒரு ரன் கிடைக்கும். அடுத்த பந்து தர்மாவுக்கு நல்ல ஃபைன் லெக்கில் ட்ரை பண்ணியிருக்காருங்க. ஒரு ரனுக்கான ஒரு ஓட்டம் தான். அடுத்த பந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டைலுங்க. ஒரு ரனுக்கான வைப்பான்னு பார்த்தா ஒரு ரன் தான் கிடைக்கும். அடுத்த பந்து நல்ல ஒரு பாலுங்க. அடுத்த பவுலர் வந்திருக்காரு சதீஷ். அதை எதிர்கொள்ள அருண் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கைக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பண்ண வந்தாருங்க. 2 ரன் கிடைக்கும். ஒரு பெரிய சிக்ஸர்கள் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. பார்க்கலாம். அடுத்த பந்து கவர்ஸில் அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி. பார்க்கலாம் இந்த பந்து என்ன செய்கிறாங்கன்னு. 4th அம்பில் திருப்பி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. விட்டுட்டார் பந்தை. அடுத்த பந்து நல்ல ஒரு பவுலிங்க. அடுத்த பந்து நல்ல ஒரு பாலுங்க. ஒரு ரன்னுக்கான முயற்சி மட்டுமே. அடுத்த பந்து தர்மாவுக்கு அடிச்சிருக்காருங்க. டேஸாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கேட்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. பிடிக்க வேண்டிய கேட்சு. பனை மரத்தில் ஏறி இருக்கு. என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள 2 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க. 4 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க வடகாடு. இன்னும் எஞ்சி உள்ள பந்தில் 3 ரன் அடிச்சா மேட்சை வின் பண்ணுவாங்க வடகாடு. அதுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. பின்னாடி ஓடி பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு அப்பு என்ற ராஜதுரை. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு சுபாஷ். இவரும் ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க வடகாட்டில். அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சிக்ஸுங்க. இது போல மேட்சை முடிக்கிறாங்க. வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க வடகாடு.